பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அத்தியாயம் 67. அல் முல்க், ஆட்சி. மக்காவில் அருளப்பட்டது. பிரிவுகள் 2, வசனங்கள் 30. பிரிவு 1. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். எவனுடைய கரத்தில் அனைத்துலக ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியமுடையவன், மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உடையவன். அவன் எத்தகையவன் என்றால், உங்களில் எவர் செயல்களால் மிக்க அழகானவர் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான். அவன் யாவற்றையும் மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவன். 7 வானங்களையும் அடுக்கடுக்காக அவனே படைத்தான். மனிதனே, அளவற்ற அருளாளனின் படைப்பில் எவ்வித குறைபாட்டையும் நீ காணமாட்டாய். பின்னரும் பார்வையை வானத்தின் பால் நீ மீட்டிப்பார். அங்கே ஏதேனும் பிளவை நீ காண்கின்றாயா? பின்னர் இருமுறை உன் பார்வையை மீட்டிப்பார். அப்பார்வை இழிவடைந்ததாக அது களைத்து உன்னிடமே திரும்பிவிடும். பூமிக்கு அருகிலுள்ள வானத்தை நட்சத்திரங்கள் என்னும் விளக்குகளைக் கொண்டு திட்டமாக நாம் அலங்கரித்தோம். இன்னும் அவற்றை ஷைத்தான்களுக்கு எறியப்படுவதற்காகவும் நாம் ஆக்கினோம். அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் வேதனையும் நாம் சித்தம் செய்து வைத்துள்ளோம். இன்னும் தங்களுடைய இறைவனை நிராகரித்தார்களே, அத்தகையோருக்காக நரக வேதனை உண்டு. சென்றடையும் இடமெல்லாம் அது மிக்க கெட்டது. அதில் அவர்கள் தூக்கி போடப்பட்டால் அது கொதிக்கும் நிலையில் கழுதையின் சப்தத்தைப் போல அருவருப்பத்தக்கதாக சப்தம் அதற்கு இருப்பதை கேட்பார்கள். அவர்களில் மீதுள்ள கோபத்தினால் அது வெடித்துவிடும். நெருங்கும் அதில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் போடப்படும் போதெல்லாம் அந்நரகத்தில் காவலாளர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் உங்களிடம் வரவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு அவர்கள், ஆம், மெய்தான், அச்சமூட்டி எச்சரிக்கை திட்டமாக எங்களிடம் வந்தார்கள். ஆனால் அப்போது அவரை நாங்கள் பொய்யாக்கி, அல்லாஹ் எதனையும் உங்கள் மீது இறக்கி வைக்கவில்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டில் அல்லாமல் வேறில்லை என்று கூறினோம் என அவர்கள் கூறுவார்கள். மேலும் அந்த எச்சரிக்கையாளரின் சொல்லை நாங்கள் செவியேற்கிறவர்களாக அல்லது சிந்திப்போராக இருந்திருந்தோமானால் கொழுந்து விட்டெறியும் நரகவாசிகளில் நாங்கள் ஆக்கி இருக்க மாட்டோம் என்று கூறுவார்கள். அவர்களுடைய பாவத்தை அவர்களே ஒப்புக்கொள்வார்கள். எனவே நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வின் அருள் தூரமே. நிச்சயமாக எவர்கள் அந்த ரங்கத்திலும் தங்கள் இறைவனை பயப்படுகின்றார்களோ அத்தகையோர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு. மனிதர்களே, உங்களுடைய பேச்சை நீங்கள் இரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக உரக்க பேசுங்கள். எவ்வாறாயினும் நிச்சயமாக அவன் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை முற்றும் அறிந்தவன். அனைத்தையும் படைத்தவனாகிய அவன் உங்களுடைய இரகசியங்களை அறிய மாட்டானா? அவன் நுட்பமாக அறிபவன், நன்கு தெரிந்தவன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா.